ராப் இசையாலும் சினிமா பாடல்களாலும் பிரபலமானவர். மீ டூ, போதைப் பொருள், புலிப்பல் என பல்வேறு வழக்குகள். சர்ச்சை ஒரு பக்கம், எதிர்ப்புகள் ஒரு பக்கம். யார் இந்த வேடன்? டொவினோ தாமஸ் நடிப்புல சமீபத்துல நரி வேட்டை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆயிருந்தது. இந்த படத்துல வரக்கூடிய வாடா வேடா அப்படின்ற பாடல வேடன் அப்படின்றவங்க பாடியிருந்தாங்க. இதை தொடர்ந்து வேடன் தொடர்பான கருத்துக்கள் தான் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. யார் இந்த வேடன் அப்படின்ற மாதிரி பல கேள்விகளுமே எழ ஆரம்பிச்சிருக்கு. வேடன் அப்படின்ற மேடை பெயரால பிரபலமா அறியப்பட்டவங்க தான் ஹீரன்தாஸ் முரளி. கேரளால திருச்சூர்ல பிறந்திருக்காங்களாமா. 2020ஆம் ஆண்டு கரோனா பரவல் காலகட்டத்துல வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் அப்படின்ற தன்னுடைய முதல் இசை ஆல்பத்தை யூடியூப்ல வெளியிட்டு புகழ் பெற்றிருக்காங்க. அண்ட் இவருடைய பாடல்கள் தீயா பரவறதுக்கு காரணம் ஜாதி மத அடக்குமுறைகளுக்கு எதிராக அவருடைய பாடல் வரிகள் சமூக வலைத்தளங்கள்ல பல பேரும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாங்க. அதை தொடர்ந்து வேடன் 2021ஆம் ஆண்டு ஜோஜி ஜார்ஜ் நடிப்புல வெளியான நாயா 2 அப்படின்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அண்ட் அந்த படத்துல வரக்கூடிய நரபலி அப்படின்ற பாடலை பாடியிருந்தாங்க. அண்ட் முக்கியமா மஞ்சுமல் பாய்ஸ் படத்துல வரக்கூடிய பாடலையுமே வேடன் அவர்கள் பாடியிருந்தாங்க. இந்த நிலையில கடந்த 2021ஆம் ஆண்டு வேடனுக்கு எதிராக மீ டூ பாலியல் புகார் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி வேடன் கிட்டத்தட்ட 6 கிராம் போதைப் பொருள் இருந்ததா சொல்லி போலீசார் அவரை கைது செஞ்சிருந்தாங்க. அண்ட் அவர் கூட சேர்ந்த 8 பேரும் கைது செய்யப்பட்ட நிலையில அவரு ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டிருக்காரு. ஆனா மறுபடியும் கேரள வனத்துறை அதிகாரிகள் அவர் கைது செஞ்சிருக்காங்க. காரணம், அவருடைய கழுத்துல புலிப்பல் பொருத்தப்பட்ட ஒரு செயின் அணிந்திருந்தது. இது தொடர்பா அவர்கிட்ட விசாரணை நடத்தும் போது அது எனக்கு பரிசா வந்தது, நான் அதை வாங்கல அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இந்த நிலையில தான் டொவினோ தாமஸ் நடிச்ச நரி வேட்டை அப்படின்ற படத்துல வேடன் அவர்கள் பாடின வாடா வேடா அப்படின்ற பாடல் வெளியாகி வேடன் தொடர்பான பேச்சுக்களும் கருத்துக்களும் வெளியாகி இருக்கு.